ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திங்கக்கிழமையோட விலாகு. நாங்கள் திங்கக்கிழமை வந்து எங்கெங்கெல்லாம் போனோம், என்ன பண்ணோம், என்னென்ன வாங்கினோம், அதை பற்றி எல்லாமே இதில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணோன்னு. காலையில் எந்திரிச்ச உடனே சமைச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சமைக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு திங்கக்கிழமை. அதோட தம்பி கூட தான் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். அவன் நல்லா தாங்க இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன தான் ஆகுமோ தெரில, நைன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கவும் என்னை கிளம்பவே விடலை. கரெக்டாக தலை சீவுறப்போ அவன் என்னை போட்டு படாத பாடி எடுத்துட்டேன். நான் அவன் கிளம்ப மாட்டேங்கிற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு தெரிஞ்சேன். ஒரு வழியாக அவனை இது பண்ணி நானும் கிளம்பி சோமான்னு கிளம்பி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே அவருக்கு வெளியில் போகணுன்னு சொல்லவுமே ஜாலி. டாட்டா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மடியை விட்டு இறங்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக பக்கத்தூருக்கு தான் நடந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு இந்த பைப்பு தாங்க எங்கே போனாலும் அந்த பைப்பை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருப்பேன். ஒரு வழியாக சரி பஸ் வர்ற வரைக்கும் அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டே நிற்கட்டும் அப்படின்னா அவன் ஒரு ஆட்டினதில் அது பிடுங்கி விழுந்துரும் போல இருக்குது. அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம். ஒரு 11 மணிக்கு போயிருப்போம். ஒரு 11:20க்கெலாம் பஸ் வந்துருச்சு. வந்த உடனேயே பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே இப்போ வந்து எப்போவுமே மகளிர் சீட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா பிரிண்ட்டு மாதிரி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அமௌண்ட்டு போல் இருக்குது அப்படின்னு வாங்கி பார்த்தா அதில் 0 பைசான்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்டா சாமி, இன்னமும் அந்த பஸ் டிக்கெட் வாங்காத வரைக்கும் நாங்கள் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். என் மையன் பஸ்ஸில் வந்து அப்படியே சமத்து. 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பஸ்ஸில் வந்தோம்னா ஆட்டம் போடுவேன், பஸ்ஸில் ஏற மாட்டோம்னு. இப்போ வந்து பஸ்ஸில் வர கற்றுக்கிட்டேன். இப்போ பஸ்ஸில் ஏறினாலே ஆள் பாருங்கள் காலை எப்படி நீட்டி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வருதுன்னு. அப்புறம் ஒரு வழியாக சனவழி தான் வந்து இறங்கினோம். இறங்கின உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பஸ்ஸு வரவே இல்லை. நம்ம எதிர்பார்க்குற சைடு வந்து பஸ் வராது. அதுக்கு ஆப்போசிட் சைடு அடிக்கடி பஸ் வரும். நம்ம அந்த சைடு போய் நின்னோன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த சைடு பஸ் வராது. அதுக்கு ஆப்போசிட் சைடு பஸ்ஸு தான் வரும். இதுக்காண்டி நம்ம பஸ் ரூட்டு மாற்றியாங்க போக முடியும். நம்ம போகிற நேரத்துக்கு எதுவும் வர மாட்டேங்குது. ஒரு வழியாக கரெக்டாக பேங்குக்கு போனேன். தம்பி தூங்குகிற டைம் வேறையா, அவன் தூங்கிட்டேன். என்னையை பார்த்து எல்லோரும் பாவப்படுறாங்க. நான் எழுதி தரவாம்மா, நீ போய் வாங்குமான்னு. எவ்வளோ போய் வாங்கினாலுமே டோக்கன் வேணும்ல, டோக்கன் டைம் படி தானே போக முடியும். ஒரு வழியாக நான் போனோடனேயே மேனேஜர் எல்லாருமே பார்த்து டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைய வச்சுருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டுங்க நம்மளுக்கு. குழந்தைய வச்சுருந்தா போகிற இடம் பூரா டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு வழியாக இந்த மித்ரா ஃபேன்சின்னு ஒன்று இருக்குது ஆர்எஸ் மங்கலத்தில், அங்கே தான் வந்திருந்தேன். இந்த கடை ஓப்பன் பண்ணையில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளக்க போய் பார்த்தா சில பல பொருட்களை தவிர மற்ற எல்லாமே அமௌண்ட் அதிகம்தான். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, நார்மலாக விற்கிற ரேட்டு தான். ஆனால் நாங்கள் இப்போவும் அதை 10 ரூபா கடைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன வந்தது, நான் என்னமோ வாங்குறது பொட்டு மட்டும்தாங்க வாங்க வந்தேன். அங்கே போனாலே அது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எங்கே போனாலும் பார்க்குறது மட்டும்தான் வேலை. எதையும் வாங்கிட்டு வர மாட்டேன். எனக்கு தேவையானது எதுவோ அது மட்டும்தான் நான் வாங்குவேன். இதுவே எனக்கு தேவையானவங்களுக்கு வாங்கணும்னா அது அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளிப்பட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நான். கொஞ்சம் கையிலேருந்து காசு செலவழியாது எனக்கு. நான் வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். எனக்குன்னா அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். இதுவே மற்றவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் வாங்கணும்னா தாராளமாகவே செலவு பண்ணுவேன். அது கொஞ்சம் பழக்கம். வாங்குறது என்னமோ 2 பொருள் தாங்க, அதுக்கு பெரிய கூடையை தூக்கி போட்டாங்க. அப்படியே போனேன், பொட்டு மட்டும்தான் வாங்க போனேன். சரி ஒரு கிளிப்பையும் வாங்கி போட்டு வருவோம். கேட்ச் கிளிப் வந்து என்னோடது உடஞ்சி போச்சு. அதோட அதையும் வாங்கி போட்டு வருவோம்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு கையிலே எடுத்துகிட்டு கூடையை மட்டும் கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் தம்பிக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தேன். தம்பிக்கு வந்து இந்த பல் விளக்குற ப்ரெஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஒரு வழியாக பல் விளக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த ப்ரெஸ்ஸு தான் கேட்டிருந்தேன். அந்த ப்ரெஸ்ஸு 3 செட்டு 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு ஒரு செட்டு வாங்கினாலே அது எத்தனை மாதம் ஓடுன்னு தெரியாது. ஒழுங்காகவே அவன் விளக்க மாட்டேன், சும்மா தூக்கி போட்டுருவேன். 3 செட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சும்மா நார்மலாக பொம்மை வைக்காத ப்ரெஸ் ஒன்று 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அந்த அண்ணனுக்கு பில்லை போட சொன்னால் அந்த அண்ணன் ஃபோன்லேயே மெய் மறந்து நின்னாங்க. அதோட அங்கே இருக்க அக்காவே பில்லுலாம் போட்டு பேப்பரில் போட்டு தந்துட்டாங்க. அதோட அந்த அண்ணன்ட்ட அமௌண்ட்டை கொடுத்து பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வெறும் 30 ரூபா தான் செலவாச்சு. மீதி 70 ரூபாய் வாங்கிட்டு அப்படியே எங்கே வந்தோம்னா நம்மளோட ஷாப்புக்கு தான் வந்தோம். என்ன ஷாப்புன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட தீமட்டை கடை தான். நான் இங்கே மோஸ்ட்லி இங்கே தான் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தேன். அதாவது ஆர்எஸ் மங்கலத்தில் தான் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தேன். சர்வீஸ் பாயிண்ட், ஸ்டேட் பேங்க் சர்வீஸ் பாயிண்டில் வேலை பார்த்தேன். அப்போ வந்து இந்த கடையில் தான் நான் வந்து அதிகமாக வாங்குவேன். ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக எல்லாமே அப்பப்போ போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதோட வந்து அந்த கடையில் வாங்க ஆரம்பித்தாச்சு. கடையை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னென்னலாம் வாங்க தோணும். கடையே எழுதி வாங்கணும்னு தான் தோணும். ஆனால் நம்ம கடையே எழுதி கொடுக்க மாட்டாங்கல்ல, நம்மகிட்ட அந்தளவுக்கு காசு இருக்காது.
அதனால் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ரொம்பலாம் வாங்கலை, ஒரு 100 ரூபாய்க்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பேன். என்னென்ன வாங்கியிருப்பேன், ஒரு பிஸ்கெட் வாங்கினேன். அந்த பிஸ்கெட்டோட விலை 40 ரூபாயாங்க. அதாவது பிஸ்கெட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பன்னு மாதிரி. அது 20 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 40 ரூபாயா. நான் பழைய காலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்னா இல்லை காலம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலைங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் 100 கொடுத்தா 10 வகையான பொருட்களுக்கு மேலேயே வாங்கலாம். 10 ரூபா பாக்கெட்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ அது எல்லாமே 20 ரூபாயா மாற்றிட்டாங்க. அது எனக்குமே தெரியும். ஆனால் 20 ரூபா பாக்கெட்டையுமே 40 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்கன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். இது தெரிஞ்சிருந்தா இந்த கடைக்கு வந்திருக்கவே மாட்டேனே. எந்த கடைக்கு போனாலும் அதே மாதிரி தான் போல இருக்குது அப்படின்னு ஒரு வழியாக கிளம்பி நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சு. இப்போ நான் வெளியில் வந்தாலே எனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த சைடு தம்பியையும் தூக்கணும், இந்த சைடு கொண்டு வர பையையும் தூக்கணும், அது போக இப்போ யூடியூப் ஆரம்பித்ததுனால ஒரு சைடு ஃபோனையும் தூக்கணும். இதுதாங்க. யாராவது ஒரு கேமராமேன் இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. நம்ம முன்னாடி போக போக பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே வருவாங்க, நல்லாத்தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ஆள் தானே, பிடிச்சி தானே ஆகணும். அப்புறம் ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு போயிட்டு ஒரு அண்ணன்ட்ட இப்போ எதுவும் டவுன் பஸ் இருக்கான்னு தான் கேட்டேன். ஏன் அதில் தானே ஓசியாக போகலாம் அப்படின்னு. நம்ம வந்து பேசுகிறதுக்கு மட்டும் எப்போவுமே தயக்கப்படவே கூடாதுங்க. எதாக இருந்தாலும் பட்டுன்னு கேட்டுறணும். அதை தயக்கப்பட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து பாதி வந்து தெரியாமலே போயிடும். கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வேறு பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. ஏறி வந்தோன்னே சனவலில் இந்த பூவை தான் பார்த்தேன். இந்த பூவுக்கு பேர் மூக்குத்தி பூ. நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் இந்த பூவை பிடிங்கி மூக்கில் வச்சுட்டு மூக்குத்தி வச்சுருக்கேன் பாரு, போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பால்வாடியில் போய் முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு தாங்க வந்தோம். பால்வாடியிலலாம் இறங்கி வீடியோ எடுக்கலாம் எனக்கு டயர்ட் இல்லைங்க. பஸ்ஸு வேறு போய் பதிஞ்சுக்கிருச்சா, அதோட இறங்கி வந்துட்டேன் நான். அந்த அண்ணன் வேறு ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, பதிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு. அதை போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா என்னை திட்டி போடுவாங்கன்ட்டு வீட்டுக்கு தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டு. அங்கேருந்து எங்கள் ஊருக்கு நடந்து வர ஒரு 2.5 கிலோமீட்டர் மேலே ஆகும். அதோட டயர்டாயிடுச்சா, வந்த டயர்டில் தண்ணியை குடிச்சுவிட்டு தம்பியை இறக்கி விட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் இறங்கி என்ன சொல்கிறது, கோழி கூட அடைக்கிறதும் துறைக்கிறதுமா இருந்தேன். அதோட வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கல எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதோட தம்பி அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பால் டப்பா கொண்டு போனால் கடைசி வரைக்கும் அந்த பாலை குடிக்கவே இல்லை. இதில் ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, பஸ்ஸில் வரையில அவனுக்கு அடைச்சிக்கிருச்சு. இந்த பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டதில்ல. பால் எடுத்து குடிக்கிறேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தண்ணி எடுத்து கொடுக்குறேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்குன்னா பயமாக போச்சு. கடைசியில் அவன் பாட்டில் எனக்கு என்னன்னு வரேன், நம்மளை பயமுறுத்திட்டு அவன் அசால்ட்டாக வரேன். அப்புறம் பால்வாடிக்கு வந்து முட்டையை வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை வாங்குறதுக்கு இப்போ அந்த அக்கா என்னை பார்த்தா பாவமாக தெரியுது. நீ குழந்தைய தூக்கிட்டுலாம் வர வேணாம் பண்ணு, போன வாரத்துக்குரிய முட்டையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதோட வாங்கிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான்.